அண்ணாமலையோட போக்கு எப்படி இருக்கு? பகல்ல மணி டிராப்பும், இரவுல ஹனி டிராப்பும் தானே போய்க்கிட்டு இருக்கு. அறிக்கை குடுக்கறதுக்கு விஜய்க்கு யாரு அதிகாரம் குடுத்தது? அறிக்கையெல்லாம் குடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. குடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் அண்ணாமலைக்கு யார் குடுத்தது? குஷ்பு இருக்காங்க, ராதிகா இருக்காங்க, சரத்குமார் இருக்காரு, நமிதா இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆடலையா? அர்ஜுனான்னு அவங்க ஆடலையா? நமிதா ஆடலையா? நமிதா ஆடினதெல்லாம் அவர் பார்த்தது இல்லையா? தொழில் வேற, அரசியல் வேறன்றத பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு படித்த முட்டாளா இருக்கக்கூடிய அண்ணாமலை அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. இங்கிருந்து போனாரு, லண்டன் போனாரு, படிச்சுட்டு வந்தாரு. சரி, போய் ஒரு மைண்ட் ரிலாக்ஸா ஒரு படிப்பு படிச்சுட்டு வராரு. பொலிட்டிக்கல் ரீதியா பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்காக போறாருங்கும் போது படிச்சுட்டு இன்னும் சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நானும் எதிர்பார்த்தேன். பட் போயிட்டு ரோட்ல அரை நிர்வாணமா சட்டையெல்லாம் கழட்டிட்டு நின்னு சாட்டையில அடிக்கிறாரு. அண்ணாமலை இங்க கவுன்சிலரா ஜெயிச்சு இந்த பாஜக கட்சியில ஒரு 15 வருஷமா இருந்து அடிப்படை தொண்டனா இருந்து வந்தவரா மாநில தலைவரா வந்தாரு இல்லையே. அரசியல் இறக்குமதி தானே அண்ணாமலை. அதுவும் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, ஆளும் கட்சி, அதிகாரத்தில் உள்ள கட்சி, ஆணவ கட்சி. இவ்வளவு பெரிய கட்சியோட ஒரு இறக்குமதி தான் அரசியல்ல அண்ணாமலை இல்லையா? காயத்ரி ரகுராம வீழ்த்தியது எப்படி? கேடி ராகவனை வீழ்த்தியது எப்படி? இன்னும் கட்சிக்குள்ள இருக்கவங்களை வீழ்த்துறதுக்கு பல பிளான்ஸ் போட்டுக்கிட்டே உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி? முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம். தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கீங்க சமீபத்துல தான். இணைஞ்சு உங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களம் இப்போ தான் தேர்தலுக்கான வழிகளை நோக்கி போயிட்டுருக்கு, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் டாஸ்மாக் ஊழல் இன்னைக்கு பெரிதளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு. இடி ரைடு போனது, டாஸ்மாக் ஊழல் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாஜக சார்பிலையும் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தப்படுது. அது குறித்து தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அந்த அறிக்கைக்கு ரிப்ளை கொடுக்கிற வகையில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கடுமையா உங்களுடைய தலைவரை சாடி இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க நம்மளும் இந்த தமிழ்நாட்டுல நம்மளும் ஒரு கட்சி இருக்கோம், பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கோன்றத காட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியாது, மக்கள் மறந்துடுவாங்கன்றதுனால ஏதாவது ஒரு செயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதாலதான் இந்த போராட்டங்கள் மாறி மாறி பண்றாங்க. அதுவே ஒரு பெரிய டிராமா தான். சோ எது தேவையோ அதை பண்ணாம தேவையில்லாத விஷயங்கள், கட்சியில இருக்க தொண்டர்களை அனாவசிய நேரம் செலவிட வைக்கிறது. இப்ப நீங்க பாஜகவுல தானே மேம் இருந்தீங்க. அப்ப நீங்க அங்க இருக்கும் போதுல இருந்தே இந்த மாதிரியான செயற்பாடுகள் தான் இருந்துச்சா? அறிக்கை கொடுக்கறதுக்கு விஜய்க்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? அறிக்கையெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் அண்ணாமலைக்கு யார் கொடுத்தது? அறிக்கை கொடுக்கறது எங்களோட உரிமை. ஒரு கட்சி தலைவரா, மக்கள் கொண்டாடப்படும் தலைவரா அவர் அறிக்கை கொடுப்பாரு. இடுப்ப கிள்ளிட்டு கொடுத்தாரு, இப்படி கொடுத்தாரு, அப்படி கொடுத்தாரு. ஒரு அநாகரிக அரசியல்ல இறங்கி இருக்காரு அண்ணாமலை. சினிமால உட்கார்ந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அங்கிருந்தே அறிக்கையை டைப் அடிச்சு அனுப்புறாரு. களத்துக்கு வந்திருக்காரா? நான் மக்களோட களத்துல நின்னு போராடிக்கிட்டு இருக்கேன், மக்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியுமா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாரே அடுக்கடுக்கா. அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு மக்களோட கஷ்டம் என்ன தெரியும்? முதல்ல அண்ணாமலையே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி தெரியும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசிய கட்சியோட இறக்குமதி தானே அண்ணாமலை. அண்ணாமலை இங்க கவுன்சிலரா ஜெயிச்சு இந்த பாஜக கட்சியில ஒரு 15 வருஷமா இருந்து அடிப்படை தொண்டனா இருந்து வந்தவரா மாநில தலைவரா வந்தாரு இல்லையே. அரசியல் இறக்குமதி தானே அண்ணாமலை. அதுவும் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, ஆளும் கட்சி, அதிகாரத்தில் உள்ள கட்சி, ஆணவ கட்சி. இவ்வளவு பெரிய கட்சியோட ஒரு இறக்குமதி தான் அரசியல்ல அண்ணாமலை இல்லையா? அவரே ஒரு அறிக்கை கொடுக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கும் ஒரு தலைவன், மாபெரும் தலைவர். அவர் களத்துல இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லு சில்லுக்காக எல்லாம் இறங்கி வர வேண்டியது அவசியம் இல்ல. எந்த நேரத்துல இறங்கணுமோ அந்த நேரத்துல தளபதி கண்டிப்பா வருவாரு. அவர் வர்ற வரைக்கும் தான் இவங்க எல்லாருக்கும் இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம். இவங்க பண்ற இந்த சேட்டைகளை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மீடியா ஃபுல்லா இவங்களோட இந்த கோமாளித்தனத்துல போய் நிக்கிறதுக்கு அவர் இங்க இன்னும் வரல. அவர் வந்தாருன்னா இங்க உங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. அதனால கவனமா பேசணும் அண்ணாமலை இல்லையா? அரசியல்ல நாகரிகம் ரொம்ப அதிகம் தேவை. நாகரிக அரசியலை கையாளணும், அதுவும் ஒரு தலைவர் பதவியில இருந்துகிட்டு. சொல்லிட்டு தான் தாவேகாவில இருந்து சொல்லியிருக்காங்க. தலைவரே பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு.
ஆனா இப்ப பயன்படுத்துற வார்த்தைகள் தாவேகாவுல இருந்து தற்குறின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இப்ப நீங்களே அல்லு செல்லுன்னு சொன்னீங்க. இது எல்லாமே டீசென்ட் பாலிடிக்ஸ் நினைக்கிறீங்களா? அதாவது நாங்க எல்லாரும் ரொம்ப நாகரிகமா தான் இன்னும் பேசிட்டு இருக்கோம். ம், இன்னும் அநாகரிகமா பேச ஆரம்பிக்கல. நான் ம், நான் அநாகரிகமா பேசணும்ன்ற அவசியம் எங்களுக்கு வரல. ஆனா ம், பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ம், நாவை அடக்கி பேச வேண்டிய கட்டாயத்துல பாஜகவும் இருக்குது. ம். சீண்டி பார்க்க கூடாது. ஒரு தலைவர் ஓகே. மக்களுக்காக இறங்கி வந்து களத்துல வந்து போராடுறதுக்காக தன்னோட உச்சத்துல இருக்கும் தன் வேலைய கூட இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ம், இதுவரைக்கும் யாரும் அந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்து வரல மக்கள் பணிக்கு. ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் வந்து இனி நான் வந்து மக்களுக்காக இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் வந்து குடுக்க போறேன் அப்படின்னு உச்சத்துல இருக்கும் ஒரு நடிகர் சொல்லி வர்றது வந்து இதுவே நம்மளோட இதுல முதல் முறை. ம், அத வரவேற்கிறோம். நியாயமா ஒரு விஷயம் நடக்குது பாப்போம். அண்ணாமலை ஏதோ பெருசா பண்ண போறாரு. நியாயமா இருக்கு. ஓகே புதுசா ம், பேசுறாரே, ஒரு இளைஞர் வந்திருக்காரே, பரவாயில்லையே படிச்ச நபர் வந்திருக்காரே, இப்படிலாம் வந்துட்டு பார்த்தவ தான் நானும். ம், பட் ஆனா ம். அண்ணாமலையோட போக்கு எப்படி இருக்கு? பகல்ல மணி ட்ராப்பும், இரவுல ஹனி ட்ராப்பும் தானே போய் ம். இல்ல இது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கே! நிச்சயமா நான் சொல்லுவேன். அண்ணாமலை வந்ததுக்கு ம், அப்புறம் தான் இந்த வார்த்தைகள் மணி ட்ராப், ஹனி ட்ராப் எல்லாம் வந்தது யாருக்கு அப்புறம்? அண்ணாமலை வந்ததுக்கு ம், அப்புறம் தானே. காயத்ரி ரகுராம வீழ்த்தியது எப்படி? கேடி ராகவனை ம். வீழ்த்தியது எப்படி? இன்னும் கட்சிக்குள்ள இருக்கவங்கள வீழ்த்துறதுக்கு பல பிளான்ஸ் போட்டுக்கிட்டே உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி? நம்மளே பார்த்துருக்கோமே. டேட்டா படி கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல 18% வாக்குகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்காரு. பல போராட்டங்கள்ல கலந்துட்டு இருந்திருக்காரு. நிச்சயமா அது இல்லன்னு நான் சொல்லலையே. பட் அதனால ம், என்ன நடந்தது? எத்தன எம்பி போனாங்க பாஜகல? எம்பின்னா ம், என்னன்னு விஜய தெரிஞ்சுக்கிட்டு வந்து எம்பின்னு பேச சொல்லுங்க. எம்பிக்கள்லாம் ம், பொம்மைகளா இருக்கிறாங்கன்னு போன தடவ அறிக்கை ம், குடுத்ததுக்கு ம், சொன்னாரு. ம், ம், எம்பின்னா ம், ம், என்னன்னு தெரியுமா விஜய்க்கு? முதல்ல அண்ணாமலைக்கு ம், கவுன்சிலர்னா என்னன்னு தெரியுமா? ம், எம்பின்னா என்னன்னு தெரியுமான்னு கத்துக்கிட்டு வந்து தான் பேசணும்னு சொன்னா, இவரு 4 தடவ எம்பியா போயிட்டு வந்தாரா? ம். இல்ல பாஜகல இருந்து தமிழ்நாட்டுல ஒரு 4 எம்பி அனுப்பியிருக்காங்களா? எம்பிய கத்துக்கிட்டு வந்து தான் பேசணும்னு சொல்ற அதிகாரம் யார் குடுத்தது? அந்த அதிகார திமிர் எப்படி வருது? ம், ம், இந்த அதிகாரம் இருக்கலாம். அதிகார திமிர் வேண்டாமே. அரசியல் ம், நீங்களும் ம், பண்றீங்க, நாங்களும் பண்றோம். ஓகே. நியாயமாவும் திமுகவ எதிர்த்து நீங்க ஒரு பக்கம் பண்றீங்கன்னா, நாங்க ஒரு பக்கம் திமுகவ எதிர்த்து பண்றோம். நாங்க நாகரிக அரசியலை கையாள வேண்டும்னு நெனச்சு தான் இப்ப வந்து ரொம்ப இளைஞர்கள கையில எடுத்து, இளைஞர்கள்ட்ட நாகரிகமான முறையில போகணும். நம்ம எல்லாரும் வந்து சொல்ற மாதிரி புதுசான கட்சி, எல்லாமே சின்ன ம், பசங்க கட்சி. இப்படியான பேச்சுக்கள எல்லாம் வந்துட்டு, நம்ம மீறி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ம். ஆனா அண்ணாமலை கையில இளைஞர்கள் என்னதான் இளைஞர்கள் கையில இருந்தாலும், அண்ணாமலையால ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியலையே! இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து டாஸ்மாக் ஊழல் தான். இது குறித்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, எதிர்க்கட்சியா தன்னுடைய வேலைய ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண வேண்டியது அதிமுக. இவங்க பெருமளவுல இத பேசல அப்படின்ற இடத்துல பாஜக தான் இத முன்னெடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுக்குறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் அத பண்ணாங்களான்னு தெரியல. ஒரே ஒரு அறிக்கையோட முடிச்சுட்டாங்க. இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய கட்சிய விமர்சனம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய கட்சிய விமர்சனம் ம். யார் பண்றா? அறிக்கை வெளிய வருதே. தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கைய வெளியிட்டாரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க? திமுகவோட கூட்டணி மாதிரி பாஜக இருந்துட்டு செயல்படுறாங்க. இது எல்லாமே வெறும் கண் துடைப்பு தான். இவங்க நினைச்சா ஈடிய வச்சு நடவடிக்கை எடுத்திருக்கலாமே அப்படின்னு. அதுதான் ம். உண்ம. ம். அதுதான் உண்ம. அத பத்தி விமர்சனம் எதுக்கு? அண்ணாமலை பண்ற விமர்சனம் தானே வேணான்னு சொல்றோம். உங்க வேலை எதுவோ அத பண்ணிட்டு ம். போங்க. எங்க வேலை எதுவோ அத நாங்க பண்ணிட்டு எங்களோட செயல்பாடுகள ஏன் விமர்சனம் பண்றீங்க? நீங்க ஒரு விமர்சனம் பண்ணா, நாங்க 4 விமர்சனம் பண்ணுவோம்ல. ம். நான் ம். கேட்கிறேன், இத்தன பேர வந்து கேட்கிறீங்கல்ல, அண்ணாமலையோட இந்த ஒரு அநாகரிக வார்த்தைகளுக்கு என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு என்ன கேட்கிறீங்கல்ல. ஏன் அந்த கட்சியில ம். இருக்க நிர்வாகிகள், நடிகைகள், பெண்கள், தமிழிசைக்காவ கேட்கக்கூடாது. நடிகைகள் குஷ்பு இருக்காங்க, ராதிகா இருக்காங்க, சரத்குமார் ம். இருக்காரு, நமிதா இருக்காங்க. அவங்கலாம் ஆடலையா? அர்ஜுனான்னு அவங்க ஆடலையா? நமிதா ஆடலையா? ம். நமிதா ஆடுனதெல்லாம் அவர் பார்த்தது இல்லையா? அப்ப நமிதா ம். மேலலாம் என்ன மரியாதை வச்சிருக்காரு அவரு? அவங்க தொழில் அது. நேர்ல பார்த்தோனே குஷ்புவ அக்கான்னு கும்பிடுறாரு. அதெல்லாம் நடிப்பா? வெறும் நடிப்பான்னு ம். கேட்கிறேன்.
எல்லாரையும் நேர்ல பார்த்தா அக்கா வணக்கம், அக்கா வணக்கம்னு கும்பிட்டுட்டு போறாரு. பின்னாடி வந்து நடிகைன்னா இவ்ளோ கேவலமா பேசுறாரு. இதுதான் ம். அவரோட வேஷம் கலைக்கப்படுறது. ம். வேஷம் கலைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். இத ஏன் குஷ்பு இல்ல ஏன்னா அவங்க வாய இதுக்கு தொறக்க முன்னாடி மாட்றாங்க? எல்லா விஷயத்துக்குமே ம். குஷ்பு அக்கா வாய தொறப்பாங்க. ம். எதனாச்சும் சொல்லுவாங்க. இப்ப சீமான் சொன்னாரு. சீமான் வந்து கூட அவரோட கட்சி பெண்கள வச்சுக்கிட்டே வந்துட்டு, "நான் என்ன கல்லூரியில படிக்கிற பெண்ணையா கூட்டிட்டு போய் கற்பழிச்சேன்?" அப்படின்னு கேட்டாரு. எவ்வளோ பேர் சொன்னாங்க. எவ்வளோ பேர் சொன்னாங்க. அநாகரிகம். அந்த கட்சியில கூட நின்ன பெண்களே அவர கேட்கணும். "எப்படி சிரிச்சுட்டு நிக்கிறீங்க பெண்கள்?" கேட்டீங்கல்ல? ம். எத்தன பேர் கேட்டீங்க? ஏன் குஷ்பு கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? ராதிகா அக்கா நல்லா பேசுவாங்களே அவங்க. பெண்களுக்கு ஒண்ணுன்னா ம். கொதிச்சு வருவாங்களே! எப்படி சும்மா விடுறாங்க? இப்படி ஒரு நடிகர பேசுறதுக்கு. ஏன் சும்மா இருக்காங்க? இந்நேரம் கேட்டுருக்கணும்ல. சரத்குமார் சொன்னாரே, "வாட் ப்ரோ? ராங் ப்ரோ. இதெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ." விஜய்லாம் என்னன்னு பேசினார்ல. அவரும் ஒரு நடிகர். ம். அங்க இருக்க நடிகை நமிதாவோட என்ன டான்ஸ் ஆடியிருக்காரு. எல்லாரும் பார்த்திருக்கீங்கல்ல. ம். அது தொழில். தொழில் வேற, அரசியல் வேறன்றத பிரிச்சு பார்க்க முடியாத, ஒரு படித்த முட்டாளா இருக்கக்கூடிய அர அ அ அண்ணாமலை அரசியலுக்கு லாயக்கில்லை. இன்னைக்கு நடிகைகளுடைய இடுப்ப கிள்ளிட்டு அப்படின்ற வார்த்தைய பகிரங்கமா பொது வழியில சொல்லும்போது, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதான் சொல்றேனே, பாஜகவ பொறுத்தவரைக்கும் நடிகர், நடிகைகளுக்கு அங்க ஒரு பெர்சன்டேஜ் கூட மரியாதை கிடையாது. மரியாதை ம். குடுக்க மாட்டாங்க. அவங்கள எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்கணுமோ, அவங்க புகழ்ச்சிய எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கலாமோ, இதெல்லாம் குஷ்பு அக்காவ பயன்படுத்திப்பாங்க. இன்னைக்கு ராதிகா அக்கா வந்திருக்காங்க. அவங்கள பயன்படுத்திப்பாங்க. இவ்வளவு நாள் இருந்த ம். காயத்ரி ரகுராம பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸ்ரீசேகர் அவர்கள பயன்படுத்திக்கிட்டாங்க. நமிதாவையும் பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாரையுமே பயன்படுத்திப்பாங்க. அவங்க தேவைக்கு இங்க ம். போங்க, அங்க போங்க, இத செய்யுங்க, அத செய்யுங்க. எல்லாமே அவங்க சொல்ற செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே வந்து இவங்க பார்ட்டிசிபேஷன் குடுக்குறாங்க. இவங்க டைம் குடுக்குறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டா ஒரு நாள் போய் நின்னா அவங்க வாங்குற சம்பளங்கள் எவ்வளோ? அதெல்லாம் விட்டுட்டு கட்சிக்காக ஒரு ஒரு மக்கள் சேவைக்காக வரணும்னு வந்து ஒரு நடிப்பு துறையில இருக்கவங்க வந்து செய்றது பெரிய விஷயம். ஆனா, அது எல்லாத்தையும் ம். பயன்படுத்திட்டு, அந்த ம். நடிகர், நடிகைகள வந்துட்டு இதுவரைக்கும் அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது. அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்ததே கிடையாது. ம். பாஜகல நடிகர்களுக்கு மதிப்பே கிடையாது. இது வந்து அண்ணாமலையோட வாயில இருந்தே நேத்து வந்துருச்சு. பேச ம். விடுவாங்க. ம். சும்மா வந்து மேடை குடுத்து ஒரு ஒரு பாலிஷ்க்காக, ஒரு பொலிவுக்காக வந்து நடிகர், நடிகைகள மேடையில ஏத்தி பேச விடுவாங்க. டயலாக்ஸ்லாம் பேசினா, அவங்க பேசினா ரீச் ஆகுன்றனால பேச விடுவாங்க. பட் அங்கீகாரம் கிடைக்காது என்னைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், செய்தியாளர்கள் சந்திப்புல கேள்வி அப்படிங்கிறது செய்தியாளர் தரப்புல இருந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பொதுச் செயலாளர் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் இப்படி உங்கள விமர்சனம் பண்ணி வெளியிட்டிருக்காரே அறிக்கைய அப்படிங்கிற மாரி தான் இருந்திருக்கு. அண்ட் அவரு திருப்ப அதற்கு பதிலடி கொடுக்கிறாரு அப்படின்னா, பொதுச் செயலாளர் விட்ட அறிக்கைக்கு தான் கொடுக்கணும். ஆனா நேரடியா உங்களுடைய தலைவர தாக்குறாரு. தலைவர தாக்குறாரு அப்படின்ற பட்சத்துல கட்சி சார்புல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரவே இல்லையே! ஒரு அறிக்கையாவோ, இல்ல ஒரு ட்வீட்டாவோ கூட அண்ணாமலைக்கு எதிரா. அண்ணாமலைக்கு ஓகே. அட்டென்ஷனுக்காக வந்து தலைவர இழுக்குறாரு. விஜய் இழுத்து பேசினா தான் நமக்கு அட்டென்ஷன் கிடைக்கும்னு பதட்டத்துல இருக்காரு. ம். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையேன்ற ஒரு பதட்டத்துல இருக்காரு. அண்ணாமலை வந்து ஒரு செயல்பாடு குறித்து எம்பி எலக்ஷனுக்காக யாத்திரை எல்லாம் பண்ணாரு. எல்லாம் பண்ணி கூட ஒரு எம்பி அனுப்ப முடியல. ம். எதுவுமே பண்ண முடியல. நம்மளால இந்த ஊர்ல எத்தன தடவ எலக்ஷன்ல நின்னுட்டோம். கோயம்புத்தூர்ல நின்னோம், இங்க நின்னோம். எதுலயுமே நம்மளால அண்ணாமலை தலைவரால கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை பாஜகக்கு இருக்குது. ம். இங்கருந்து போனாரு, லண்டன் போனாரு, படிச்சுட்டு வந்தாரு. சரி போய் ஒரு மைண்ட் ரிலாக்ஸா ஒரு படிப்பு படிச்சுட்டு வராரு. பொலிட்டிக்கல் ரீதியா பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்காக போறாருங்கும்போது, படிச்சுட்டு இன்னும் வந்து சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நானும் எதிர்பார்த்தேன். பட் போயிட்டு ம். வந்து ரோட்ல அரை நிர்வாணமா சட்டையெல்லாம் கழட்டிட்டு நின்னு சாட்டையில அடிக்கிறாரு. அவரோட ஓகே. செயல்பாடுகள்ல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி தொண்டர்களே இழந்துகிட்டு தான் வர்றாங்க. இது உண்மை. குறிப்பா பெண்கள். அவர் மேல ம். இருந்த ம். நம்பிக்கையும், அவர் மேல இருந்த மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் இழந்துகிட்டு வர்றாரு. இல்ல இப்போ ம். எந்த இல்ல இப்போ செயல்பாடுமே அவரு கூட இருக்க நிர்வாகிகள் வானதிக்கா ம். இருக்கட்டும், நயினார் ம். நாகேந்திரன் இருக்கட்டும், ஹெச் ராஜா அண்ணா இருக்கட்டும், எல்லாமே தமிழிசைக்கா இருக்காங்க. இவங்க இவ்வளவு பேர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி தான் இவரு சாட்டையில அடிச்சுக்கிட்டாரா? இல்ல இப்ப ஆனா அவங்க என்ன வேணா பேசிறலாம். என்ன வேணா பேசிக்கட்டும். நம்ம இக்னோர் பண்ணிட்டே இருக்கலாம் அப்டின்ட்டு எத்தனை காலம் இருக்க முடியும்? இப்படியே தான் இருக்க போறாங்களா? தமிழக வெற்றி கழகம் வாய மூடிக்கிட்டே அப்டின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல.
திமுகவை மட்டும்தான் விமர்சனம் செய்றாங்க. திமுக மீது மட்டும்தான் வந்து நெறைய எதிர்ப்புகள தெரிவிக்கிறாங்க. மத்தியில ஒரு அரசு இருக்காங்க. அவங்களால இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சிக்கல் வருது, பிரச்சனை வருது அப்படின்னும்போது, அந்த விமர்சனம் அப்படிங்கிறது காட்டமாவே இல்ல. இல்ல உங்களுடைய தலைவர பற்றியே நேரடியா ஒருத்தர் பொதுவெளியில பகிரங்கமான வார்த்தைகள வச்சு விமர்சனம் செய்றாரு. அதற்கான எதிர்ப்புகள் எதுவும் இல்ல. உங்களுடைய கொள்கை தலைவர ஒருத்தர் வந்து பகிரங்கமா வெளிய அவமதிக்கிறாரு. அதற்கான எதிர்ப்புகள் எதுவும் இல்லன்றது அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கே. அதாவதுங்க, ஒரு போருக்கு ராஜா போறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா எடுத்த உடனே ராஜா போருக்கு போகணும்ன்றது அவசியம் கிடையாது. 10 நாள்ல வந்து ஒரு ம், 8 நாள் வந்து ஆயுதங்கள தீட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ம், ஆயுதங்கள 8 நாள் அந்த 10 நாள்ல 8 நாள் வந்து ஆயுதங்கள தீட்டுறதுக்கே பயன்படுத்திட்டு, அந்த 2 ம், நாட்கள் போய் வேலை செய்தால் போதும். ஒரு நல்ல ம், ராஜாக்கள் அப்படிதான் திட்டமிடுவாங்க. ம், அப்படிதான் தளபதி விஜயும். ம். திட்டமிடுதலும், உட்கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகங்களும் கரெக்ட்டா வரணும் அப்படின்றதுக்கான வேலைகள் இப்ப ம். போய்க்கிட்டு ஆனா இருக்கு. இப்ப ஆயுதங்கள தயார் பண்ற அந்த 8 நாட்கள்லயே அவங்க அவங்க சைடுல இருந்து எதிர் தரப்புல இருந்து அம்புகள எய்துட்டாங்க அப்டின்னா என்ன பண்ணுவீங்க மேம்? அம்புகளை ஏவும்போது அது என்னன்றத நம்ம அப்பதான் பார்க்கணும். அம்புகள ம், இடையிலேயே ஏவிக்கிட்டு இருக்காங்க. போருக்கு தயார் நிலையில இருக்கும்போது தானங்க வரணும். இடையிலேயே வர்றவனுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருந்தா, நம்ம போருக்கு எப்படி ம், தயாராவுறது? ம், ம், இடையில இந்த மாரி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு 1000 பேர் வரதான் செய்வாங்க. ம், பாஜக இந்த எலக்ஷன்ல வந்துட்டு டோட்டலா வாஷ் அவுட் ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ம், கூட்டணி அமைவது எப்படின்றது ஏடிஎம்கே இணைஞ்சிடக் கூடாதுன்றதுல அண்ணாமலை உறுதியா இருக்காரு. ம், ம், ஏடிஎம்கே இணைஞ்சிட்டாங்கன்னா பாஜக கூட கூட்டணி வரமாட்டாங்க. ம், இப்பயே அவங்க ரெடி இல்ல. இன்னும் இணையறதுக்கான வேலைகள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இணைஞ்சிடக் கூடாதுன்ற வேலைய இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ம், எப்படியாவது இங்க ஏதாவது ஒரு இது பண்ணிடணும். ஆட்சிய பிடிக்கணும் 2026ல அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்தவங்க, இந்த 2 எலக்ஷன் மக்கள் காட்டுன வரவேற்பு ரொம்ப அமோகம் பாஜகக்கு. ம், அந்த அளவுக்கு விரட்டி, விரட்டி இந்த மும்மொழி கொள்கைய கையில எடுத்திருக்காங்க இப்ப. எல்லா கட்சியும். பாஜகவோட கூட்டணி கட்சியில இருக்கவங்களே யாரும் சப்போர்ட் பண்ணலையே! ம், எத்தன ம், பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மும்மொழி கொள்கை? அப்படி இருக்கும்போது, பாஜக தனியா நாங்க வந்து மும்மொழி கொள்கைய திணிச்சே தீருவோம். இதுதான் நடக்கணும் அப்படின்ற அந்த ம், ஆணவம். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இது நடக்காது. தமிழ்நாட்டு ம், மக்கள் எத வேணாலும் விட்டுக் குடுத்துருவாங்க. தன் மானத்த, தன் மொழிய விட்டுக் குடுக்கவே மாட்டாங்க. பாஜகல மேல ம், இருந்து டெல்லில இருந்து பார்க்கிறவங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னா, இந்த நியூஸ்லயும், இதுலயும் பார்க்கிறது தான் அவங்களுக்கு நியூஸ் இல்லையா? ஓகே. அவங்க என்னமோ அங்க நடக்குது. பரபரப்பா இருக்கு. பிஜேபி வந்து இவ்ளோ பேர் நிக்கிறாங்க. இவ்ளோ கிரவுட் போகுது. ஓகே. போன கிரவுட விட இந்த கிரவுடு கூடியிருக்கு. அ ஸ்டேட் பிரசிடென்ட் சூப்பர். வாட் அண்ணாமலை அப்படின்னு கேட்டு போயிடுறாரு மோடி இல்லையா? சோ இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுது. இங்க இருக்க விஷயங்கள் ம். அங்க அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஓகே. இத்தன ஸ்டேட்ஸ்ல இந்த ஸ்டேட்க்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. அது அவங்களோட பட்ஜெட்ல ம், இருந்து எல்லாத்துலயுமே தெரிய வருது. ம், ம். அப்படி இருக்கும்போது, புரியுது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி வந்து தன் மொழிய விட்டுக் குடுத்து, இன்னொரு மொழிய வாழ வைப்பாங்க? நீங்க ஆல்ரெடி பாஜகவுல இருந்திருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நாம் தமிழர் கட்சி வந்து பாஜக பி டீம் அப்டின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டது. அண்ட் இப்ப சமீப காலமா அது நிறுவனம் ஆயிடுச்சு அப்டின்ற விமர்சனங்களும் நாத்தாக்கா மேல இருக்கு. நீங்க அத அப்படிதான் பார்க்குறீங்களா? ஏன்னா இப்ப தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் பாஜகவினுடைய பி டீம் அப்டின்ற ஒரு முத்திரை குத்தப்படுது. இன்னும் கூடிய விரைவில அதுவும் அம்பலப்படும் அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஆல்ரெடி பாஜகவுல இத்தனை ஆண்டு காலம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்ப தாவேகாவிலயும் இணைஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி சமிக்கை ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? இல்ல அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கேள்விப்படும்போது அது உண்மைதானான்னு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க அத? இது கிடையவே கிடையாது. ம், பாஜகவோட ஏ டீமும் கிடையாது, பி டீமும் கிடையாது தாவேகா. நாங்க ம், ஒரு புரட்சி களம். ம், வெற்றி களம்ன்றது வந்து வெற்றி கழகம் வந்து புரட்சி களம். இளைஞர்களோட ம், பெரிய பலம் வந்து தமிழக வெற்றி கழகம். பாஜகவா தான் இருக்குதே ஒழிய, அவங்களோட இதுகள கொண்டு வரணும். அவங்க ஆளுங்கள நிரப்பணும். அவங்களோட ஹிந்துத்துவாவ கொண்டு வரணும். இந்த மாரியான செயல்பாடுகள் தான் இருந்ததே ஒழிய, நாம் தமிழர் அவங்க ம், கொள்கைகளே வேற, அவங்களோட செயல்பாடுகள் வேற. அவரு வேற மாரில ம், போய்க்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் ம். இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஏ டீம், பி டீம்னு சொல்றது ஓகே. உள்ள இருந்து பார்த்தா தெரியும் நமக்கு அது. ஓகே. ஏன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல போயிட்டு இருக்குல்ல. இப்ப மற்ற கட்சிகள பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல விஜய வந்து திமுகவே எடுத்துப்போமே. விஜய வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு? விஜய த திமுகவோட மறைமுகமான சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் தான் பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் தான் மறைமுக கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அக்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அரசியல்ல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ப்ளேம் பண்ணிக்கிறது தானே. இந்த ஸ்கூல் ம். பசங்க சண்டை போட்டுக்கிற மாரி தான் தெரியுது. ம். ம். யாராவது 2 பேர் பேசுனா, "ஏய் இவன பத்தி தெரியுமா? அவன் அவங்க கூட ம். பேசிக்கிட்டு இருந்தான். அப்பயே தெரியும் அவங்க 2 பேரும் கூட்டுன்னு. பாத்தியா ம். நம்மளுக்கு எதிரா ஆள பாத்துட்டான்." இப்படி பேசிக்கிறது அரசியல்ல வந்துட்டு ஒரு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கான சிந்தனை கிடையாது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.